அல்லாஹ்வினுடைய அருட்கொடையாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனை பார்ப்பதும் பாக்கியம், ஓதுவதும் என்பது மிகப்பெரிய பாக்கியம். இதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இதை எங்களுக்கு ஓதுவது என்பது எங்களுக்கு துர்பாக்கியம், இது எங்களுக்கு வாழ்க்கையிலே சிரமமானது, கடினமானது என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கின்களை பார்த்து இப்னு ஜைஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அவர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், உலகிலே அவர்கள் குர்ஆனை ஓதுவதை விட மாபெரும் ஒரு கல்லை சிமப்பதே அவர்களுக்கு எளிதாக இருக்கும் என்று அவருடைய உள்ளம் நினைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இப்னு ஜைஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் அல்லாஹு தஆலாவும் சொல்வான், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் பிடித்திருக்கின்றது. எப்படிப்பட்டது என்றால், பொய்யான ஈமானினால் தங்களையும் பொய்யானவர்களாக, நயவஞ்சர்களாக, ஒரு முனாஃபிக்குகளாக மாற்றிக்கொண்டு வெளிரங்கத்திலே வேஷம் போட்டு மக்களை கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளம் குர்ஆனை வெறுக்கக்கூடியதாக, அல்லாஹ்வினுடைய கலாமை வெறுக்கக்கூடியதாக, அதை கேவலப்படுத்தக்கூடிய உள்ளமாக அவர்களுடைய உள்ளம் இருக்கும் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இப்படிப்பட்ட நயவஞ்சர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை நீங்கள் நாளை ஷஃபாத்தினுடைய விஷயத்தையும் நாளை மறுமையினுடைய பிரகாசத்தையும் பெற்று வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கை செய்வானாக.